ட்ரக் கில்லர் ஆகாஷ் என்பவர் போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் இன்று விடுதலை செய்யப்பட்டார். ஹலோ. ஹலோ அண்ணா எங்கே இருக்கீங்க? நான் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டேன். நான் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன்டா. ஆரிய பவன் பக்கத்தில் நிற்கிறேன். வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. சாரிண்ணா, இப்போ நான் உடனே கிளம்பி வரேன். அங்கே இருங்க. ஓகே சரிடா. அண்ணா. ஹாய் தம்பி. என்ன தம்பி எப்படி இருக்க? நான் நீங்கள் எப்படி இருக்கீங்க? சரி வா வீட்டுக்கு போகலாமா? போகலாம். யார் வந்திருக்கா பாரு. வாடா கதிரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. நீங்க? எனக்கு என்ன, உங்க அண்ணன் என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறாரு. சரிதான். சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாடா சாப்பிடலாம். ஓகேண்ணா. நான் ஒரு தடவை நாகூர் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு. அண்ணா பைக் எங்கே இருக்கு? என்னடா வந்து ஒரு சுத்த கிளம்பிட்டியா? இல்லைண்ணா, சும்மா டிஃபரென்ஸாக பாட்டு வந்துடுறேன். கீ அந்த டிவி மேலே தான் இருக்கு. போகிற வழியில பஸ் செட்டில் இறக்கி விட்டுரு. சரி ஓகேண்ணா, போகலாம். மாப்பிள்ள அந்த பிள்ளைய பார்த்தியா? எந்த பிள்ளைல? எந்த பிள்ளைங்கயாக்கா பார்த்தியா? அந்த ரீல்ஸ் மாடலில் பார்த்தோம்னால. ஆமாம் ஆமாம் ஆமாம், செட்டாக தானே இருந்தான் அந்த பிள்ளை. அங்கே யார் வரான்னு பாரு. இவன் எப்போ ஊர்லேருந்து வந்தான்? இவன் என்ன இப்படி படுத்து கிடக்கான்? என்னடாச்சு? ஒன்றும் இல்லை. இல்லை என்னன்னு சொல்லு. ஃபார்மில் இருக்கான். ஃபார்மா? இவனுக்கு இந்த பழக்கமே கிடையாது. எப்படி வந்துச்சு? இன்னைக்கு காலையில் டீ கடை போனால் அங்கே எவனும் மோந்து பாருன்னு சொல்லிட்டு டோப்பு மூக்கில் ஏற்றிட்டான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னல பண்ணிட்டு இருந்தீங்க? யாரில் அது? ஆகாஷ். ஆகாஷா? எந்த மயிரில் அவன்? இப்போ அவன் எந்த கடையில் கிடப்பான்? சரி, இவனை வீட்டில் விட்டுட்டு நீ அங்கே வந்துடு. அப்போதுலேருந்து அம்மா கால் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பேசிட்டு அவனை விட்டுட்டு வரேன். சரி நம்ம போவோம். போய் இவ்வளோ நேரம் ஆகுது. எங்கே தான் அப்படி போனா? அந்த வந்துட்டான். ஏடா அவனை விட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் மாட்டே உனக்கு? சரி வா போய் பார்ப்போம் உள்ளே இருக்கானான்ட்டு. போங்க, நான் வரேன். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நம்ம இது இதெல்லாம் பண்ண முடியும். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்படி பண்ணும்போது பார்த்துக்கிட்டா இருப்பான். அவன் கேட்க தானே செய்வான். அவன் கேட்டதில் என்ன தப்பு இருக்கு? என்னவோ பண்ணுங்க கதிரே. இல்லை இல்லை. சரி ஓகே போகலாம். ஹலோ. வந்துட்டா? ஓகே. ஹலோ. என்னண்ணே சரக்குன்னு சொன்னீங்க? பசங்க போயிட்டு சின்ன பெட்டியை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ம் சரி ஓகேண்ணே, கொடுத்து முடிச்சுட்டு சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்து கொஞ்சம் பெருசாக அதை பண்ணி விடுங்கண்ணே. ஹலோ. சரக்கு கையில வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் கையை மாத்தி விடாம என்ன மயிறு பிடிக்கிட்டு இருக்கேன்? நானே கால் பண்ணணுன்னு தான் நான் நினச்சேன். அதுக்குள்ளே நீங்களே கால் பண்ணிட்டீங்க. நான் 1/2 hour கொடுத்து முடிச்சிடுறேன். ரொம்ப பேசாம சொன்னதை செய். ஓகேண்ணே. பக்கத்துல இருந்து பார்க்குற மாதிரியே பேசுகிறான். யார் சொல்கிறான்னு தெரில. டேய், நீ யார்கிட்ட எவ்வளோ சரக்கு இருக்கோ அது அவ்வளோத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு 1/2 மணி நேரத்தில் அட்டி வந்து சேருங்க. போகிறான்னு தெரிலடா.
இந்த அவன் தான் அடிக்கான். ப்ரோ எங்கே இருக்கீங்க? அண்ணா உங்களை தேடி 2 பசங்க சுற்றிட்டு இருக்காங்க. உன் நம்பரை கண்ட்ரோல் பண்ணிட்டு வா. ஏய், பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி இருந்துச்சு பார்த்தியா? அண்ணா அவங்க தான் லைனில் இருக்காங்க. ஃபோனை ஸ்பீக்கரில் போடு. என்ன பிள்ளை, என்ன தேடிட்டு இருந்தியோ? யார் கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதான் பண்ணிட்டேன்ல. லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், வந்து சேரு. இந்த ஆன்ட்டி உங்களை கூப்பிட்டு பார்த்துக்கோ. காடி சவுண்டு கேட்குது, யார் வரா? அண்ணா அவங்க தான் வராங்க. அவங்க தானே? கையில் பொருள் எடுத்துக்கோ. ஓகேண்ணா. வாடா. என்னல ஏதோ லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் வந்து சேருன்னு எப்போ மயிரில் பேசினேன், இப்போ இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க. எப்படியும் உனக்கு பின்னாடி இன்னொருத்தர் இருக்க போகிறேன். அவனுக்கு இப்போவே கால் பண்ணி வர சொல்லு. தேட ஆரம்பிச்சிருந்து இப்போ நடக்கிற வரைக்கும் எல்லாமே அவருக்கு தெரியும். இந்த அவரே கூடுறாரு பாரு. என்ன தம்பி, எப்படி இருக்க? யார் ராணி முதுவுக்கு பின்னாடி நின்று ஆடிக்கிட்டு இருக்க? தம்பி, நீ அவனை தொட்டுறது கூடாது. தேவையில்லாம தொட்டுட்ட. அப்படியே போயிரு. அவனை கொன்னா ஒரு உயிரோட விட மாட்டேன். நானே ஒரு செய்வேன். வெயிட் பண்ணல, நானே வரேன். மச்சான் முடிச்சிரு. ஹலோ, எங்கே இருக்க? வெளியே போய் எவ்வளோ நேரம் ஆகுது? வீட்டுக்கு எப்போ வருவேன்? இல்லை நான் டீக்கல்ல தானே இருக்கேன். இப்போ வந்துடுவேன். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, ஓகே, நீங்கள் கிளம்பி வா. சரி ஓகே, இப்போ வரேண்ணே. ஹலோ, அண்ணா எங்கே இருக்கீங்க? இப்போ வீட்டுக்கு தானே வந்துட்டு இருக்கேன். சரி ஓகேண்ணே, நான் மேலே வெயிட் பண்ணுறேன். இங்கே வாங்க, ஓகே. ட்ரக்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ட்ரக்ஸ் எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. சின்ன சின்ன பசங்க கையில் கூட கிடைக்குது. இதை பற்றிலாம் தேவையில்லாமல் நீ யோசிக்காத. நீ போய் படு. பிரபல ரவுடி மற்றும் ரட் டெய்லர் ஆகாஷ் என்பவர் நேற்று கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் மக்களுக்கிடையே பெரும் அதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இது செய்தது யார் என்று போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்ணி, திவாகரன் எங்கே போனாங்க? ஏதோ லாரி செட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க. ஒருவேளை போயிருப்பாங்க போல. சரி ஓகே. ஆகாஷ் செத்துட்டான். நியூஸை கேள்விப்பட்டீங்களா? ஆமாம், உண்மைதான். ஒரு நிமிஷம் இருங்க. இதெல்லாம் பண்ணது, ஆகாஷை வச்சு வேலை வாங்கினது, நாகர்கோயிலில் ட்ரக்ஸை இறக்குனது எல்லாமே நீங்கள் தானா? அப்படிலாம் இல்லையே. யார் உங்ககிட்ட சொன்னா? நீங்கள் சொல்கிறது நம்புவேன்னு மட்டும் நினைக்கிறீங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன்.
ஹலோ. டேய் என்னாச்சுடா இப்போ ஓகேவா உனக்கு? ஓகே தான், ஒரு நிமிஷம் தனியாக வா. வந்துட்ட சொல்ல. நான் போதையில் இருக்குன்னு தெரிஞ்சு சாஜி யாருக்கோ கால் பண்ணான். யாருன்னு பார்த்தவங்க திவாகருக்கு கால் பண்ணியிருக்கான். அப்படியா? கால் பண்ணி கதிர் வந்து ஆகாஷ் தடி போகிறான், கொஞ்சம் பார்த்துங்கன்னு சொன்னான். சரி நான் பார்த்துக்கிறேன். சரி நீ அது என்னன்னு பார்த்துக்கோ. போனக்குள்ள உனக்கு எதுக்குள்ள செல்ல தரணும்? நீ இங்கே பாருல, என்னதுல இது? நீயால இப்படி பண்ண? எதுக்குல இப்படி பண்ண? இப்படி முதுகு குத்துன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. குடி வாழ போகலாம். என்ன தம்பி எப்படி இருக்க? என்ன தம்பி எப்படி இருக்க? ட்ரக்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ட்ரக்ஸ் எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நான் நினச்ச அளவுக்குலாம் நீ இல்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். தேவையில்லாமல் இதில் இன்வால்வ் ஆகாத. ஒழுங்காக ஊருக்கு போகிற வழியே பாரு. ஒழுங்காக இதை விட்டுட்டு போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகு. இல்லை அப்படிலாம் விட்டுலாம் போக முடியாது. ஃபேமிலி வேறு, ட்ரக்ஸு வேறு. இதில் தம்பி இப்படிலாம் பார்க்க மாட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நானே உன்னை சரண்டர் ஆக வைக்கேன். முடிஞ்சா பண்ணிப்பார். இதுக்கு தான் ஒன்று தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகாதுன்னு சொன்னேன். ஒழுங்காக கிளம்பி போ. ஹலோ எஸ் சார், நான் கதிர் பேசுகிறேன். அந்த ஆகாஷை கொன்னது, நார்கோயில ட்ரக்ஸ் இறக்குனது எல்லாமே என்ன திவாகர் தான். லாரி செட்டில் அடிபட்டு கிடக்கான். கொஞ்சம் தீட்டு போயிருங்க. கதிர், இதோட ஆட்டம் முடிச்சிச்சுன்னு நினைக்காத. இனிதான் ஆரம்பம். எப்படியும் உனக்கு பின்னாடி இன்னொருத்தர் இருக்கான், அதானே சொல்ல போகிற? ஆகாஷ் கொலை வழக்கில் செய்தது திவாகர் தான் என்பதும் இவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. ஹலோ, நான் கதிரோட ஃப்ரெண்டு பேசுறா தம்பி. கதிரை கால் பண்ண நாட்டு ஜிவன் வருது. நான் சொல்றது அப்படியே நீ அவன்கிட்ட சொல்லு, சரியா? உன் ஃப்ரெண்டு டெவில் கால் பண்ணா உன்னை, உன் குடும்பத்தை, உன் சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் இன்க்ளூடிங் யூடா தம்பி இப்படியே சொல்லு. என்னையும் சேர்த்து கொள்ளுவேன்னு சொன்னா